ஏன்னா ஒட்டுமொத்தமா ஒரு பட்ஜெட் அப்படின்னு சொன்ன உடனே சாமானியர்கள் முதல் தொழிலதிபர்கள் வரை எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பொதுவான எதிர்பார்ப்பு அப்படிங்கறத பத்தி தான் முக்கியமான பிரேக்கிங் நம்ம பார்க்க போறோம். திரையில பார்த்துக்கிட்டு இருக்கோம். மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர வாய்ப்பு என்பதுதான் இந்த பிரேக்கிங் செய்தியாக தற்போது இருக்கின்றது. ஏனென்றால் இந்த மகளிர் உரிமை தொகை என்பது பொதுமக்கள் மத்தியில, குறிப்பாக பெண்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற ஒரு திட்டமாக பார்க்கப்பட்டது. அந்த திட்டம், அந்த தொகை என்பது உயர்த்தப்படுமா? முன்பே அந்த பட்ஜெட் தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் போது கூட எல்லாருக்கும் எல்லாம் என்ற வாசகம் இடம்பெற்றது. அந்த எல்லாருக்கும் எல்லாம் என்ற வாசகம் அப்படின்ற போது அந்த மகளிர் உரிமை தொகை என்பது எல்லாருக்கும், அனைவருக்கும் வழங்கப்படுமா அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்கிறது. ஏனென்றால் மகளிர் உரிமை தொகை அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் வழங்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியின் போது அறிவிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு அதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள், விதிமுறைகள் வகுக்கப்பட்டு குறிப்பிட்டவருக்கு மட்டும்தான் வழங்கப்படுது என்று எதிர்க்கட்சிகளால் தொடர்ந்து குற்றம் சாட்டி வரக்கூடிய நிலையில் அந்த மகளிர் உரிமை தொகை என்பது அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் வழங்கப்படுமா என்பது முதல் கேள்வி. அதற்கு பிறகு அந்த மகளிர் உரிமை தொகை என்பது 2000 ரூபாயாக உயர்த்தப்படுமா என்பதுதான் இரண்டாவது கேள்வியாக இருக்குது. இந்த மிக முக்கியமான செய்தியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பல அறிவிப்புகள் வெளியாகுமா என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில அதுல மிக முக்கிய அறிவிப்பாக பார்க்கப்படக்கூடியதான் மகளிர் உரிமை தொகை. மகளிர் உரிமை தொகை தற்போது இந்த பட்ஜெட்டில் 2000 ரூபாயாக உயர்த்தப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு என்றால், புதுச்சேரி பட்ஜெட்டின் போது கூட இந்த மகளிர் உரிமை தொகை தொடர்பான அறிவிப்பு வெளியானது. அப்போது அவர்கள் 2500 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். அதற்கு அந்த எதிர்பார்ப்பு, அதே போன்ற அறிவிப்பு தமிழ்நாட்டிலும் தமிழக பட்ஜெட்டில் இடம்பெறுமா என்ற எதிர்பார்ப்பு கூடியிருக்கிறது. அந்த வகையில் மிக முக்கியமாக எதிர்பார்க்கப்படக்கூடிய பல விடயங்களில் மிக முக்கியமான விடயம் தான் இந்த மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படுமா என்ற எதிர்பார்ப்பு. அதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு உள்ளன என்பதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். மகளிர் உரிமை தொகை எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு சொன்ன உடனே மகளிர்கள் எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, மகளிர் உரிமை தொகைங்கிறது எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. நிச்சயமாக பிரவீன், மிக முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. ஏன்னா மகளிர் உரிமை தொகை தற்போது 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இது பல இடங்களில், அதாவது தமிழகம் பல நேரங்களில் முன்னுரிமையாக இருக்கிறோம். அதாவது முன்னோடி மாநிலம் என்பார்களே, அது போன்று தமிழகம் பல அறிவிப்புகளுக்கு தேசிய அளவில் முன்னோடி மாநிலமாக இருந்திருக்கிறது. அந்த வகையில் இந்த மகளிர் உரிமை தொகை என்பது தமிழகத்தில் ஆரம்பித்தது, பிறகு பல மாநிலங்களில் தற்போது கொடுக்கப்பட்டு வருகிறது. இதை முதலில் விமர்சனம் செய்தவர்கள் அனைவருமே தற்போது கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். எனவே தமிழகம் ஆரம்பித்தது முதலில், ஆனால் இன்னும் 1000 ரூபாய் தான், 2500 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. புதுச்சேரியில் கூட சில தினங்களுக்கு முன் முதலமைச்சர் ரங்கசாமி அங்கு அறிவித்திருக்கார். எனவே இங்கு 2500 ரூபாய் கொடுக்க விடுமா, 2000 அல்லது என்ன என்று. ஆனால் என்னை பொறுத்தவரை நீங்கள் சொன்னது போல எல்லாருக்கும் எல்லாம் என்று சொன்னார்கள். அந்த வகையிலே எல்லாருக்கும் எல்லாம் என்பதால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும், ஒரு ரேஷன் அட்டைதாருக்கு ஒவ்வொரு குடும்ப அட்டைகளுக்கும் 1000 ரூபாய் அந்த வீட்டிலே மகளிர் நிச்சயம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் 1000 ரூபாய் கொடுக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படி எதிர்பார்க்கலாமா? இல்ல அந்த தொகை இப்போது இருக்க அதே பெண்களுக்கு வழங்கப்படும், ஆனால் அந்த தொகை உயர்த்தப்படும் எதிர்பார்க்கலாமா? இரண்டில் ஒன்று நடக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது எல்லாருக்கும் எல்லாம் என்பது போல அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் தகுதியுடைய என்று இருந்தது. தகுதி எடுத்து விட்டு ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் ஒரு 1000 ரூபாய் கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை என்றால் தற்போது இருக்கும் மகளிரில் 2000 ரூபாயாக, அந்த 1000 ரூபாய் என்பதை 2000 உயர்த்த வாய்ப்பு இருக்கிறது. அப்படியும் இல்லை என்றால் மூன்றாவதாக ஒன்று இருக்கிறது. விடுபட்ட மகளிர் என்ற ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் 6 லட்சம் பேர் இருக்காங்க. அவங்களையும் சேர்த்து கொடுக்க போற என்ற அறிவிப்பும் வரலாம் என்று 3இல் 1 வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக மகளிர் உரிமை தொகை தொடர்பாக ஒரு முக்கிய அறிவிப்பு இன்று இருக்கிறது. அதை தான் தற்போது நாம் பிரேக்கிங் செய்தியாக கொடுத்துக் கொண்டிருக்கிறோம்.